ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். +2 ஆர் பிகாம் லெவலில் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் ஒரு கொஸ்டின். ப்ரிப்பேர் ஜர்னல் என்ட்ரிஸ் டு ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ். ஓகே, நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு எரருக்கும் என்ன லாஜிக் என்ன ஜர்னல் என்ட்ரின்னு சொல்கிறேன். ஒரு 5 to 8 minutes ஆகும் மேக்ஸிமம். ஓகே, ப்ளீஸ் வாட்ச் இட். சரி, ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? சேல்ஸ் புக் டோட்டல் இஸ் ரெடியூஸ்டு பை 2000. சரி, ஃபஸ்ட்டு சேல்ஸ் புக்குங்கிறது என்ன பேலன்ஸ்? சேல்ஸ் புக்குங்கிறது கிரெடிட் பேலன்ஸ். கரெக்டாக ரெடியூஸ்டு டோட்டல் அப்போனா 5000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க சேல்ஸ். அதை தப்பாக போட்டாங்க 3000. ஓகே, அப்போ வி ஹாவ் டு கிரெடிட் சேல்ஸ். ஓகேயா, எவ்வளோ 2000 rupees பண்ணணும். ஓகே, ஆனால் இப்போ டெபிட் என்ன பண்ணுவீங்க? அதுதான் முக்கியம். டெபிட் கேஷாக இருந்தால் கேஷ் ஏற்கனவே வந்திருக்கும். கரெக்டாக கஸ்டமர் நம்ம டெபிட் பண்ண முடியாது வித்தவுட் நோயிங் த ஆக்சுவல் இன்வாய்ஸ். அப்போ இங்கே டோட்டலிங் மாத்திரம் மிஸ்டேக்காக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா சஸ்பென்ஸாக கொண்டு வரும். ஸோ சேல்ஸ் கிரெடிட் கரெக்டு, சேல்ஸ் ஈக்குவல் டு கிரெடிட் சைடு. ஓகே, அண்ட் டெபிட் இஸ் சஸ்பென்ஸ். டெபிட் ஈக்குவல் டு ஸோ ஜர்னல் என்ட்ரி சஸ்பென்ஸ் அக்கௌண்டட்டார் டு சேல்ஸ் 2000. ஓகேயா, கிளியர்? அதுக்கு நரேஷன் எழுதிருங்க. பீயிங் த சேல்ஸ் ரெடியூஸ்ட் இஸ் நவ் ரெக்டிஃபைட். அப்படியே அந்த என்ன எரரோ அப்படியே எழுதிருங்க இங்கிலீஷ். பீயிங் சேல்ஸ் லெஸ் டோட்டல் மோர் டோட்டல் எது இருக்கோ அப்படி போட்டுட்டு இஸ் நவ் ரெக்டிஃபைடு. ஓகேயா, அடுத்தது பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி இஸ் ஷோன் இன் பர்ச்சேஸ் புக் ஃபார் 3000. ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரிங்கிறது என்னது? அசட் பர்ச்சேஸ். அப்போ அதை டெபிட் பண்ணணும். ஸோ மிஷினரி ஈக்குவல் டெபிட் பண்ணிடணும் கண்டிப்பாக. கரெக்டாக? சரி, இஸ் ஷோன் இந்த பர்ச்சேஸ் புக் அப்படிங்கிறாங்க. இப்போ பர்ச்சேஸ் புக்கில் டெபிட் பண்ணிட்டாங்க. இதுக்கு சஸ்பென்ஸ் வராது. ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டு போக வேண்டியது இன்னொரு அக்கௌண்ட்டு போயிருக்கு, அவ்வளோதான். அப்போ நம்ம பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணணும், மிஷினரி டெபிட் பண்ணணும். கரெக்டாக? ஓகே, ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஏன்னா இதுதான் கரெக்டாக போக வேண்டிய டெபிட் அண்ட் இது மிஸ்டேக் ஆர் எரர். ஓகே, ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ். ஓகேயா, அடுத்தது குட் சோல் டு மிஸ்டர் ரஞ்சன் இஸ் 45 as shown 54 இன் ஹீஸ் அக்கௌண்ட். இங்கே தான் கேட்ச் இருக்குது. இன் ஹீஸ் அக்கௌண்ட் இப்போ எப்படி சொல்லலாம்னா, நான் ஒரு இது சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ சேல்ஸ் ஈக்குவல் டு 19 இருக்கு வச்சுக்கோங்க. எஸ் புக்ட் as 190னா அப்போ ரெண்டுமே தப்பு. அதாவது கேஷும் தப்பு, சேல்ஸும் தப்பு. ஓகேயா? ஆனால் அதே சேல்ஸ் டு ஏ ஓகே புக்ட் as 190 இன் ஹிஸ் அக்கௌண்ட்னா ஓகே, அப்போ கேஷ் கரெக்டு, கேஷ் 90 தான் போயிருக்கு. ஆனால் சேல்ஸ் 190 போயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல கேஷ் கிடையாது, அப்படியே ஏன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏக்கு 190 போயிருக்கு. ஓகே, சேல்ஸ் அக்கௌண்ட்டில் 90 தான் போயிருக்கு, கரெக்டாக போயிருக்கு. ஸோ சேல்ஸ் 90. ஓகே, திரும்ப ஒன்று எழுதினாங்க. அதாவது ஏ அக்கௌண்ட் டெட்டார் 190 போயிருக்கு டு சேல்ஸ் 90 போயிருக்கு. இதுதான் அதோட அர்த்தம். அதாவது சேல்ஸ் டு ஏ 90 புக்ட் as 190 இன் ஹிஸ் அக்கௌண்ட். அப்போ ஏ அக்கௌண்ட்டில் மாத்திரம் 190 போட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஏவை ரிவர்ஸ் பண்ணோம். தட் மீன்ஸ் வி ஹாவ் டு கிரெடிட் ஏ கன்ஃபார்ம்டு. கரெக்ட்? 100 rupees. அப்போ டெபிட் என்ன பண்ணுவீங்க? இதுதான் கொஸ்டின் மார்க். சேல்ஸை டச் பண்ண முடியாது, கேஷ் டச் பண்ண முடியாது. அப்போ சஸ்பென்ஸ். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார். ஓகே, இதில் ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ராஜன் அக்கௌண்ட். ஓகே, ஏன்னா 45 போக வேண்டியது புக்ட் as 54. ஸோ 9 rupees எக்ஸ்ட்ரா டெபிட் பண்ணிட்டாங்க. அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகேயா, கிளியர் தானே? ரெடி. ஓகே, நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் இஸ் ஷோன் இன் எக்ஸஸ் ஆஃப் 200. ஓகே, இது கொஞ்சம் ஈஸி தான். வாட் இஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்? பர்ச்சேஸ் டெபிட்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இஸ் கிரெடிட். கிரெடிட் எக்ஸஸாக போயிருக்கு. இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்னை டெபிட் பண்ணிடணும். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்னை டெபிட் பண்ணிடணும். ஓகே,
இதுதான் மிஸ்டேக். இதை கரெக்ட் பண்ணியாச்சு. ஸோ டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இந்த இடத்துலையும் நம்ம வெண்டரை டச் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, 200 rupees. லாஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். சேல்ஸ் புக் ஆஃப் ஒன் சைட் ஹோட்டல் இஸ் 1122 as shown as 1222 in the next. ஓகே இதுவும் அதே மாதிரி தான். சேல்ஸ் புக் ஒன் சைட் ஹோட்டல்னால் அப்போ இதே இந்த இன்னிஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். இப்போ சேல்ஸ் மொத்தம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. ஓகே, 1122க்கு பதிலாக 1222னா அப்போ சேல்ஸை ரிவர்ஸ் பண்ணிடணும். சேல்ஸுங்கிறது கிரெடிட் அக்கௌண்ட். கரெக்டாக? சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட். அது எக்ஸ்ட்ரா போட்டாங்கன்னா அதை ரிவர்ஸ் பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஸோ சேல்ஸ் டெபிட் பண்ணிட்டு இந்த இடத்துல அதே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான் கிரெடிட் பண்ணணும். ஸோ அதான் இந்த மிஸ்டேக் மாதிரி தான். அதாவது சேல்ஸ் 90 புக் டேஸ் 190னா ரெண்டுத்தையுமே ரிவர்ஸ் பண்ணணும். ஆனால் சேல்ஸ் டு ஏ புக் டேஸ் 190 இன் ஹிஸ் அக்கௌண்ட்னா அப்போ ஏ மாத்திரம்தான் ரிப்பேர் பண்ணணும் வித் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். சரியா? இதுதான் லாஜிக் ஆஃப் திஸ் இது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகே, ஸோ நீங்களும் இந்த சம் போட்டு பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, கொஸ்டின் இருந்ததுன்னா கமெண்ட்லேயும் எழுதுங்கண்ணே. ஓகே, தேங்க்யூ.